கண் புறங்கிறது வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைக்கிறதுக்கு கண்ணில் ஏற்படுற மாறுபாடுனால பார்வையை குறைக்கிறது. அது நம்ம மாதத்துக்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேருக்கு இங்கே வந்து அறுவை சிகிச்சை செய்து அவர்களுக்கு பார்வைக்கு நாங்கள் கொடுத்து திரும்ப பெற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இதில் கண் புரையில் ஒரு க குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் புரையில் வளர்வு பருவத்தில் வரக்கூடிய கண் புரைங்கிறது ஒரு ரேர் என்டிட்டி தான். ஒரு 10,000 குழந்தைங்கள்ல 5லேருந்து 10 பேர் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு கண்புரை அது. இந்த மணிகண்டன்ற இந்த சிறுவன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கண் பார்வை குறைவுன்னு வரும்போது நாங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக வர மாதிரி ரிஃப்ராக்டிவ் எரர் கண்ணாடி போட்டு சரி பண்ணிடலாங்கிற அப்படின்றதோட செக் பண்ண ஆரம்பித்தோம். பட் எக்ஸாமின் பண்ணும்போது அவனுக்கு கண் புரை இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டு வேறு ஏதாவது சிஸ்டமிக் அசோசியேஷன்ஸ் வேறு ஏதாவது உறுப்பில் பாதிப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்காக எல்லா டெஸ்ட்டும் எங்கள் காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்டோட உதவியோட எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை அப்படின்னோடனே மயக்க மருந்து டிபார்ட்மெண்ட் நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. அவங்க மயக்கம் கொடுத்து இந்த பையனுக்கு 2 கண்ணுலையுமே நாங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம். அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் பையனுக்கு முழு பார்வையும் கிடைச்சிருக்கு. இந்த வளர் பருவத்தில் கண்புரை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கப்படும். அதுவும் இல்லாமல் குடும்பத்தாருக்கு மன உளைச்சல் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு வரலை, பார்வை கம்மியாக இருக்கிறதுனால அந்த மன உளைச்சல் எல்லாமே இருக்கும். இதை சீக்கிரம் சரி பண்ணலை அப்படின்னா சோம்பேறி கண் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அறுவை செய்து முழு பார்வை கொடுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் பண்ணதுனால குழந்தைகளுக்கு இந்த பையனுக்கு பார்வை முழுசாக கிடைச்சிருக்கு. இப்போ அவன் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மருந்து போட்டுட்டு எங்கள் கூட ஃபாலோ அப்பில் இருக்கான்.